விடுகின்றன மறுகணம் விடியும் என்பான நனைகையில் எனக்கு நீ நடக்கையில் உடல்கள் ரோஜா ரோஜா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்த மாதிரியே சூப்பராக ஒரு லவ் சாங் எடிட்டாக ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அந்த சாங் பார்த்தா ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா, முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது அலைன் பாஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, பேஜை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பட்டன் மேலே ஆப்பான லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு ஆப் ஒன்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணி அதோட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னா சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைமர் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே ப்ராஜெக்ட் வந்து ஷோ ஆகும். கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். ஒரே 1 or 2 மினிட்ஸில் வந்து எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். இந்த எடிட் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லாச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒரு லைக்கை வந்து போட்டுக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 2:15 வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எடிட் பண்ண போகிற பிக்கை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் இந்த ஆப்க்கான லிங்க்கு என்கிட்ட இல்லை. ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஆப்க்கான லோகோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு கீழே பாருங்கள் ஒரு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வந்து டி சிம்பிள் மாதிரி போட்டுருங்க இருக்குது பாருங்கள். கரெக்டாக 3:16 அங்கே வந்துருங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணுங்கள். கேமரா வந்து ஆன் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் வந்துங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் வந்து பண்ண போகிறீங்களா, பிக் எந்த பிக் ஆட் வந்து பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் அந்த பிக்கு வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகே, சூஸ் வந்து பண்ணிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே -90 வந்து செட் பண்ணிங்களா. செட் வந்து பண்ணிவிட்டு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுற பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மூவ் பண்ணி பாருங்கள், அவுட்புட் கரெக்டாக வரும். இல்லைனா இமேஜ் வந்து ஒன்று கூட நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இமேஜ் வந்து ஒன்று கூட டவுன் பண்ணுறதா இருந்தாலும் டவுன் பண்ணி இல்லை ஜூம் பண்ணி டவுன் பண்ணுறீங்களோ இல்லை ஜூம் பண்ணாமல் டவுன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி செட் வந்து பண்ணுங்கள். நான் இந்த லெவலில் செட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே இந்த சைடு போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அப்படியே நெக்ஸ்ட் இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்து இந்த புக் மார்க் வந்து இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக மாதிரி வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதில் வந்து எங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இடம் வந்து ஓப்பனாக வந்து வருதா பாருங்கள். வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஜூம் வந்து கொடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு லைட்டாக ஒரு ஜூம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த லெவலில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான், எடிட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இந்த இமேஜில் வேறு மேலே இருக்கு பாருங்கள், அந்த இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. இங்கே பார்த்தா ஒரு யூஜி ஷிஃப்ட்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போங்க. கிளிக் பண்ணி சைடில் 3 லைன் இருக்கும். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கலர் இங்கே வந்து மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து இது வந்து ஆகும். கலர் வந்து டோன் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கேயும் அதே சேம் தான். இங்கேயும் ஒரு லேயர் இருக்கும். இந்த 2 லேயரில் கரெக்டாக வந்து கலர் ஷிஃப்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கீழே வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு டவுனில் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த லேயருக்கு டவுனில் செட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பாருங்கள், லேயருக்கு டவுனில் செட் பண்ணிங்கன்னா எடிட் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இங்கே இருக்குது பாருங்கள் பிக்குன்னு சொல்லிட்டு பிக்கு 4 பிக்கு 5 சொல்லிட்டு பாருங்கள். அது கிளிக் பண்ணி எடிட்டுக்கு வந்து போய்ட்டு இமேஜ் வந்து வேறு எதனா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த இமேஜை டிலேட் வந்து பண்ணிவிடுங்க. டிலேட் வந்து பண்ணிவிட்டு நியூ ஒரு ப்ளஸ் சூஸ் பண்ணி மீடியா வந்து போய் வேறு பிக் உங்கள்கிட்ட இருக்க வேறு பிக் எதுனா கூட நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேறு பிக் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அந்த பிக்கோட இந்த ரெக்டாங்கிள் கீழே எடுத்து வந்துட்டு எண்டோட எக்ஸஸாக இருக்காமல் வந்து பார்த்துங்க லேயரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமில் இமேஜ் வந்து கிளியராக வந்து ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து பாருங்கள். உங்களுக்கான அவுட்புட் வந்து எங்கே இருக்குது வேறு இது மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிக்கை வந்து சேஞ்ச் வந்து பண்ணுறதா இருந்தால் கூட சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் வந்து போட்டுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. மேலே பாருங்கள் ரெஸ்டாபிள் யாராக பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து பண்ணிங்க. டாடா பாய்.